ஹலோ. சொல்லு மனோ. நான் மெக்கானிக் செட் போயின்னு இருக்கிறேன். நான் போய் வண்டி விட்டு வந்துடுறேன். எப்படியும் 1 hour ஆகுமே மனோ. சரி வந்துடுறேன். இதான் பாத்தியா, நினைச்சேன் வரத பார்த்து. என்ன குச்சிட்டு இருக்கிறானா டூமா கோலி? ஏய், அறிவில்ல? நாயா சோறு தானே தூண்டுற, இப்படி ஓட்டுன்னு வர? அறிவில்லை உனக்கு? செத்தானா அவள் தான் தெரியுதா? அண்ணா என்னண்ணா, என்னாச்சு? வண்டி ஏன் இப்படி ஓட்டுன்னு வர? என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லுண்ணா. கொஞ்சம் வேகமா ஓட்டுனா அவ்வளவுதான். என்னையாச்சு? ஐயோ, என்னையாச்சு? என்னைய ஆட்டோ மரத்துல மோதி நிக்குது. உனக்கு ஒண்ணு ஆகலையே? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ. என்னாச்சுன்னா ஏன் இப்படி ஓட்டுற? என்ன பிரச்சனைனா? பார்த்தா தெரியல, ஒரு கை விளங்காத நிலைமையில இருக்காரு. கை விளங்கலன்னா எதுக்குங்க ஆட்டோ ஓட்டுறீங்க? வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் இல்லையா? நேரம் ஆள் மேல ஏத்தி இருந்தா என்ன ஆகுறது? போது நிறுத்தியா. அப்படி எதுவும் நடக்கலல்ல. ஏதோ இந்த முடியாத மனுஷன் ஆட்டோ ஓட்டி மரத்துல அடிச்சிட்டாரு. உதவிக்கு வராம சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறீங்களே, நீங்களா மனுஷங்களாயா? போங்க அப்படி. பெருசா பேச வந்துட்டானுங்க. யோ, உனக்கு தனியா சொல்லணுமா? போய் அப்படி. போயா பேசாம. சும்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு. என்னண்ணா நீ இந்த நிலைமையில எதுக்கு நான் ஆட்டோ ஓட்டுற? கின்னஸ் புக்ல பேர் வரணும்னு ஓட்டிட்டு இருக்காரு. கேக்குறான் பாரு கேள்வி. இந்த மனுஷன் இப்படி ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கலன்னா அப்புறம் நாங்க அரவேத்து கஞ்சிக்கே கஷ்டப்பட வேண்டியதுதான். ஏன் நீ நாங்களா இல்லையா? எங்களாண்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? இத்தனை நாள் நாங்க இருக்கோமா செத்தோமான்னு வந்து பாத்தியா நீ? எப்படி வருவ? அதான் புது பணக்காரன் ஆயிட்டியே. ஏன் நீ இப்படி பேசுறீங்க? பின்ன என்னடா, நீ வீடு விட்டு போன கொஞ்ச நாள்ல உங்க அம்மாவை மட்டும் வந்து கூட்டிட்டு போயிட்ட. எங்களெல்லாம் நீ கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தியாடா? கை விளங்காத ஒரு மனுஷன் வயசுக்கு வந்து ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமாடா? இல்ல நீங்க ஊட்ட மாத்திட்டீங்கன்னு கடத்தல சொன்னாங்க. டேய், நாங்க வீடு தானே மாறணும், ஊரை விட்டு ஓடி போயிடலையே. மனசு இருந்தா மார்க்கம் இருக்குடா. டேய், இந்த ஆள் சம்பாரிச்சு போட்டுதான்டா நீயும் உன் பொண்டாட்டியும் உட்காந்து சாப்பிட்டீங்க. இன்னைக்கு வசதி வந்ததும் பழசெல்லாம் மறந்து போச்சு இல்ல? நீ தொழில் ஆரம்பிச்சதே எனக்கு தெரியும்டா. நீ நல்லா இருப்பா, நாங்க நாசமா போறோம். கலா, ரோட்ல வச்சு ஏன் இப்படி சத்தம் போடுற? ராஜேஷ், எனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ போயிட்டு வா. எனக்கு இன்னும் மனசாட்சியே இல்லைன்னு நினைச்சீங்களா? உங்களை இந்த நிலைமையில விட்டு நான் என் வேலைக்கு போயிட முடியுமா? இத்தனை நாள் அப்படிதானடா இருந்த. ஓம் பொண்டாட்டி, ஓம் வீடு, ஓம் வேலைன்னு அப்படித்தானே இருந்த. இன்னைக்கு என்ன புதுசா கரிசனம் பொத்திட்டு வந்துருச்சு? தேவையில்லாம பேசாதீங்க அண்ணி. நான் நிஜமா உங்களையும் அண்ணனும் மறக்கல. சும்மா நடிக்காதடா, நடிக்காது. மறக்கலன்னு எங்களை வந்து பாத்துருப்பல. டேய், உனக்காக நீ நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக உங்க அண்ணன் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு. அதெல்லாம் உனக்கு கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்காடா? ஞாபகம் இருந்தாங்க மறந்துருப்பேடா நீ. எங்களை விடு சாமி, எங்களை விடு. உன்னை சித்தப்பா சித்தப்பான்னு வார்த்தைக்கு வார்த்தை என் பொண்ணு எவ்வளவு ஆசையா உன்னை கூப்பிட்டு இருந்தா. அவளையாச்சும் நீ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியாடா? நீ சும்மாரியா? உன் தம்பிக்கு ஏற்கனவே எல்லா விஷயமும் தெரியும்யா. அவன் நடிச்சிட்டு இருந்திருக்காயா. எங்க நம்மள வந்து நேர்ல பார்த்தாலோ நம்மள வந்து விசாரிச்சாலோ நம்ம குடும்ப சுமையையும் சேர்த்து சுமக்க வேண்டி இருக்குமேன்னு அவன் ஒதுங்கிட்டாயா. என்ன நீ பேசாத. இன்னைக்கு நம்மள நேருக்கு நேரா பார்த்ததோ அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் பாசம் பொங்கி வழிகிற மாதிரி நடிக்கிறான். தம்பி, எங்களுக்கு அனுதாபமும் வேண்டாம், பரிதாபமும் வேண்டாம். ஏதோ இந்த மனுஷன் கஷ்டப்பட்டு கொண்டு வர்ற காசுல நாங்க கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு இது ஏன்னு வாழ்ந்துடுறோம். எனக்கு கை நல்லாதான்பா இருக்கு. நான் 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது எங்க பழப்ப நாங்க ஓட்டிக்கிறோம். இல்லன்னா விதி முடிஞ்சிருச்சுன்னு நாங்க போய் சேர்ந்துடுறோம். நீ திரும்ப திரும்ப இப்படி பேசாதீங்க. உண்மையிலேயே எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. தெரிஞ்சுக்காம போனது என் தப்பு தான். தயவு செய்து என்ன மன்னிச்சிங்க. டேய், நீ எந்த தப்பும் பண்ணலடா. எதுக்காக நீ மன்னிப்பு கேட்கணும்? இல்ல,
நீங்க எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சிருக்கணும். என் தப்பு தான். அவங்க கோவப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குது. இனிமே நீங்க கஷ்டப்படக்கூடாது. இனி நீங்க எல்லாரும் நம்ம வீட்டில் தான் இருக்கணும். தனியா நீங்க கஷ்டப்படக்கூடாது. இல்லடா, நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். நீ எங்களை பத்தி கவலைப்படாத. ஏன்னா இப்படி பிரிச்சு பேசுறீங்க? கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு நல்லா இருக்கேன். உங்களை நான் சந்தோஷமா வச்சுக்க முடியும்னா? நான் சொல்றதை கேள்றா. நாம தனியா இருக்கிறது தான் நல்லது. ஏய்யா, உன் தம்பி தான் ஆசையா கூப்பிடுறான்ல, ஏன் அப்படி வீம்பு பிடிச்சி உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு எங்களையும் கஷ்டப்படுத்துற? கலா, நீ வாயை மூடிட்டு பேசாம இரு. ஆமாயா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நீ என் பேச்சை கேட்காம போனதுனால தான் நாம இந்த நிலைமையில நின்றுட்டு இருக்கோம். இப்படி நீ வரட்டு கௌரவம் பார்த்து பார்த்து என்னையும் என் பொண்ணையும் நீ நடுத்தரவில் தான் நிறுத்த போற. அது என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுதியா. அண்ணே அழாதீங்க அண்ணே. அழாம என்னப்பா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? இந்த மனுஷனும் யாருக்கிட்டையும் உதவி கேட்க மாட்டாரு. உதவி செய்யறேன்னு வர்றவங்களும் வேணான்னு ஒதுக்கிடுறாரு. ஐயோ, வயசுக்கு வந்த பொண்ணு வேற வச்சிருக்கேன். அவ எதிர்காலத்தை நினைச்சாலே எனக்கு பக்குன்னு இருக்கு. இந்த மனுஷனுக்கு அதெல்லாம் எங்க புரிய போகுது? அண்ணே தயவு செஞ்சு அழாதீங்க அண்ணே. அண்ணே ஏன் அண்ணே எல்லாரும் கஷ்டப்படுத்தின்னு இருக்கிற? என் கூட வாண்ணே, எல்லாரும் ஒன்னா இருக்கலாண்ணா. ஐயோ, சரின்னு சொல்லியா? சரின்னு சொல்லியா? நான் என்னென்ன யோசிக்கிறேன்? வாயண்ணே, நான் தானே கூப்பிடுறேன். சொல்லியா? சரி அண்ணே, அண்ணனை கை தாங்களா பிடிங்க. அதோ கார் நிக்குதுல்ல, அதுல போலாம். வாங்க வாண்ணே. ஆட்டோ ஆட்டோ அப்புறம் எடுத்துக்கலாண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. நீ வா. ராஜேஷ், உன்னை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. என்ன நீ இது? இப்ப நாங்க உன்னை நம்பிதான்ப்பா இருக்கோம். எதுக்கு இப்ப பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? முதல்ல இப்ப ஆஸ்பத்திரி போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பாப்பா இட்டுன்னு வந்துடலாம். வா, பார்த்து 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 பார்த்து. ஏப்பா ரமேஷ் சார், அந்த மும்பைக்கு அனுப்ப வேண்டிய மெட்டீரியல்ஸ்லாம் அனுப்பிச்சாச்சா? அந்த ராஜேஷ் சின்ஹா 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாருப்பா. இல்லை சார், திருவனந்தபுரத்துக்கு ஸ்டாக் கொஞ்சம் அதிகமாக அனுப்புனதுனால மும்பைக்கு அனுப்ப வேண்டிய ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு சார். நாளைக்கு அனுப்பிடுறேன் சார். சீக்கிரம் அனுப்புப்பா, இல்லைன்னா பேர் கெட்டு போயிடும். இல்லை சார், நீங்கள் தான் திருவனந்தபுரத்துக்கு ஸ்டாக் ஆர்டர் கொடுத்ததை விட அதிகமாக அனுப்ப சொன்னீங்க. புரியுதுப்பா, அதுக்காக மும்பைக்கு அனுப்ப வேண்டிய ஸ்டாக்லாம் டிலே பண்ண முடியுமா? 3 ஷிஃப்ட் போட்டு ஒர்க் பண்ணியாவது சீக்கிரமா மும்பைக்கு ஸ்டாக் அனுப்புறதுக்கு பாருங்க. சரிங்க சார். ஏன்னா சொன்ன சொல் தவறக்கூடாதுப்பா, அதான் என் பாலிசி. அதனாலதான் இந்த பிசினஸை கண்ணியமா நடத்திட்டு வரேன். சரி சார், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் சார். சார், உங்களை பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க சார். அப்படியா? ஆமாம் சார். இதோ வரேன். யோ, வண்டியில் லோடு ஏற்றியாச்சா? ஏற்றியாச்சுங்க. Hello, Mr. Prasad Reddy. Chairman, Reddy Group of Companies, right? யா, யூ ஆர் ரைட். நீங்க மேனகா MMCT மேக்கர்ஸ். பரவாயில்லையே, ஃபோனில் தான் பேசுனீங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க ரொம்ப பாப்புலர் ஆச்சே. ஒரு சினிமா நடிகைக்கான கிரேஸ் உங்களுக்கு இருக்கு. நான் ஒன்றும் நடிகை இல்லை மிஸ்டர் பிரசாத் ரெட்டி. ஐ எம் அ பிஸ்னஸ் உமன். அழகான பெண்கள் பிசினஸ் பண்ணாலும் சரி, டென்னிஸ் விளையாண்டாலும் சரி, பாப்புலர் ஆயிடலாம். பிசினஸ்ல நீங்க, டென்னிஸ்ல சானியா மிர்சா. பெண்கள் அழகாக இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் மேலே வந்துடலான்னு நினைக்காதீங்க. திறமை இருந்தால் தான் வளர முடியும். மற்றபடி பெண்களோட வளர்ச்சி பிடிக்காத ஒரு ஆணோட தாட்ஸ் தான் நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம். ஐ எம் சாரி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சின்ன வயசுலயே நீங்க நிறைய சாதிச்சிருக்கீங்க. அதனாலதான் நீங்க சந்திக்க விரும்புறேன்னு சொன்னதும் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டேன். உங்க வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் சின்ன வயசுல பெருசா சாதிச்சிட்டேன்னு நீங்க சொன்னதை என்னால ஏத்துக்க முடியாது. நான் இன்னும் எவ்வளவோ சாதிக்க வேண்டியிருக்கு. குட், உங்ககிட்ட ஒரு ஃபயர் இருக்கு. நீங்க இன்னும் நிறைய சாதிப்பீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களோட உதவி இருந்தா என்னோட வேலை கொஞ்சம் சுலபமா முடியும். வெல், உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு இருக்கேன். உதவியா நினைச்சாலும் சரி, பிசினஸா நினைச்சாலும் சரி. முடியுமா? என்ன விஷயம்னு சொல்லாம முடியுமான்னு கேட்டா எப்படி? நீங்க மனசு வச்சா கண்டிப்பா முடியும். முதல்ல நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மிஸ்டர் பிரசாத், நான் பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. உலகம் முழுக்க என்னோட காலடி பதியாத இடமே கிடையாது. நான் காலடி வச்ச இடத்துல எல்லாம் என்னோட பிசினஸும் பரவி இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் செய்யல.
ஆனா நான் இங்கேயும் நம்பர் 1 வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு உங்க உதவி தேவை. நீங்க சரின்னா நமக்கு நடுவுல சில வியாபார ஒப்பந்தங்களை பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப லாபகரமா இருக்கும். அதோட நீங்க தொடங்க போற ஏர்லைன்ஸ்க்கு உலக அளவில் இருக்கிற என்னோட பிசினஸ் கான்டாக்ட்ஸ் மூலமா உங்களுக்கு உதவ முடியும். ரியலி இட்ஸ் கிரேட். எனக்கு பூரண சம்மதம். இது சம்பந்தமா நாம ஃபர்தர் மீட்டிங்ல பேசுவோமே. ஓகே. அதுக்கு முன்னால நீங்க ஒரு காரியம் பண்ணணும். என்ன? நான் மவுண்ட் ரோட்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டலான்னு இருக்கேன். சரி. அதுக்காக ஒரு இடமும் பார்த்து வச்சிருக்கேன். ஆனா அது உங்க குடும்ப ட்ரஸ்டுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்த நீங்க எனக்கு விலைக்கு கொடுக்கணும். ஓ, அந்த இடத்து மேல குறி வச்சு தான் இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? லிசன் மிஸ்டர் பிரசாத் ரெட்டி, நான் ஏதோ உங்களை சீட் பண்ண போற மாதிரி பேசாதீங்க. அந்த இடத்துக்கு என்ன விலையோ I'll give it to you. நீங்க முடிக்காம வச்சிருக்கிற அந்த பில்டிங்க்கு நல்ல ரேட், டபுள் விலை போட்டு தரேன். ஆனா அதை நான் இடிச்சிட்டு தான் ஹோட்டல் கட்டணும். பிகாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ரியலி வீக். சாரி, நீங்க எனக்கு பிசினஸ்ல உதவி பண்ண வேண்டாம். அந்த இடத்த நான் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு தர முடியாது. உங்களுக்குன்னு இல்ல, அந்த இடத்த நான் யாருக்குமே விக்கிறதா இல்ல. ஏ? அந்த இடத்துல எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சம பங்கு இருக்கு. எங்க 2 பேர் மேலே இருக்கிற அந்த இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த இடம் அவன் சாகுற வரைக்கும் புல்மண்டி கிடக்கும். அதை பார்த்து பார்த்து அவன் மனம் புழுங்கி சாகணும். பல கோடி ரூபாய் சொத்து ஒருத்தருக்கும் பயன்படாம வீணா போணுமா? லிசன், நான் வேணா உங்க அண்ணனை பார்த்து பேசட்டுமா? உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய பேசி தீர்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. எங்களுக்குள்ள இருக்கிறது பல வருஷத்து பிரச்சனை. அது அவ்வளவு சீக்கிரத்துல முடிவுக்கு வராது. நாங்க 2 பேரும் சந்திச்சாலே சண்டை தான் வரும். சரி, 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்க வேண்டாம். நான் சமாதானம் பேசுறேன். I'll be between you. அந்த இடத்தை விட்டு தரத்துக்கு உங்க அண்ணன் கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்க? பிரச்சனை என்னன்னு தெரியாம பேசாதீங்க. நான் அவங்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல. இது விஷயமா நான் யார்கிட்டையும் பேச தயாரா இல்ல. சார், சாரி. அந்த இட விஷயமா தான் நீங்க பேச வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் நிமிந்து கூட பார்த்திருக்க மாட்டேன். நீங்க கிளம்பலாம். இல்லை சார், நீங்கள் மறுபடியும் இப்படி எக்ஸ்கியூஸ் கேட்கறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வர 10ஆம் தேதிக்குள்ளே பணத்தை செட்டில் பண்ண பாருங்க. இல்லை நான் சீரியஸான ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். வேண்டாம் சார், ஃபோனை வைங்க. பாஸ்கரா, ஃபோன்ல யார்கிட்டடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இது பிஸ்னஸ் விஷயம், உனக்கு புரிய வைக்க முடியாது. யாருக்கோ கடன் கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்குறதுக்கு போராடிக்கிட்டு இருக்க. இதை சொன்னா எனக்கு புரியாதாக்கும். பிஸ்னஸில் இதெல்லாம் சகஜம், யாரையும் பகைச்சிக்க முடியாது. நீ இதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிற போல. ஏதோ குத்தி காட்டி பேசுற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் மூக்க உடைக்கிற மாதிரி நேரா சொன்னதா உனக்கு புரியுமாடா? அம்மா, நானே 1008 டென்ஷன்ல இருக்கேன். இதுக்கு நடுவில் நீ வேற குழப்பாத. என்ன சொல்ல வந்து நேரடியா சொல்லு. டேய், அந்த தொல்காப்பியனும் அவனோட ஆளுங்களும் நம்மளை ஏமாத்தி பத்திரத்தை எடுத்துக்கிட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? அது உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல போனா போகுது, இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலான்னு முடிவு பண்ணிட்டியா? இதுக்கு தான் நீ சுத்தி ஒழிச்சு பேசினியா? எது நடந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கிற ஆளா இருந்தா நான் எப்படி இருந்திருப்பேங்கிறது உனக்கு நல்லா தெரியும். பணம் சேர்க்கிற விஷயத்துல எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சரி, என்னால திருப்திப்பட முடியாது. அதெல்லாம் சரிதான். பத்திரம் நம்ம கையை விட்டு போயிடுச்சே, அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? அத சொல்லு. அவசரப்படாதம்மா, நானும் அந்த விஷயத்துக்கு தான் வரேன். நம்ம கிட்டே இருந்து அவன் எடுத்துட்டு போன பத்திரம் திரும்ப நம்ம கைக்கே வரும். எப்படிடா? உனக்கு தேவராஜ தெரியுமா? யாருடா? தேவராஜ பாண்டியன், பெரிய தாதா. அவனை பத்தி தெரியாதவங்க இந்த சிட்டில யாருமே கிடையாது. அவன் என் ஃப்ரெண்டுமா. பத்திரத்தை மீட்டு தர வேலையை அவன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அவனும் அவனோட ஆட்களும் கூடிய சீக்கிரம் சமயம் பார்த்து அந்த தொல்காப்பியனை உண்டிலன்னு பண்ண தான் போறாங்க.
என்னங்க ஏங்க தேவையில்லாம அடிதடியில இறங்குறீங்க? அபியோட சொத்தை அடையணும்னு நீங்க நினைச்சீங்க. அதனாலதான் தொல்காப்பியன் உங்களை ஏமாத்தி அந்த பத்திரத்தை வாங்கிட்டு போனாரு. இதுல நமக்கு எந்த இழப்பும் இல்ல. அதனால பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு விட்டுருங்க. திரும்ப தொடர வேணாம். என்ன பயந்து ஒதுங்க சொல்றியா? உங்க பக்கம் நியாயம் இல்லைங்க. ஏய், நான் புருஷன்டி. நான் எது சொன்னாலும் எது செஞ்சாலும் அதான் நியாயமா படணும், புரியுதா? என்னங்க, நான் பிரச்சனை வேணான்னு பாக்குறேன். அதெல்லாம் அந்த அபியோட சொத்து தானே. சங்கீதா, நீ தப்பு பண்ற. நானும் எங்க அம்மாவும் பேசுனது ஒட்டி கேட்டது முதல் தப்பு. அதை கேட்டு எனக்கு அட்வைஸ் பண்ற பாரு, அது ரெண்டாவது தப்பு. எதிர்த்து பேசுறது மூணாவது தப்பு. இப்படி தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு போனா அது நம்ம குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். பேசாம உள்ள போ. ஆமாண்டி, இதெல்லாம் ஆம்பளைங்க விஷயம். இதுலலாம் நீ தலையிடாத, நீ உள்ள போ. அத்தை, நீங்களும் புரியாம பேசுறீங்களே. நமக்கு ஒருத்தரை பிடிக்கலனா ஒதுங்குறது தான் நல்லது. அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணா அப்புறம் யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. இப்ப நான் மட்டும் நிம்மதியாவா இருக்கேன்? அந்த அபியோட நான் மேலும் மேலும் உயரணும். அந்த எண்ணம் வந்த உடனே என் நிம்மதியெல்லாம் போயிடுதுடி. அவன் மண்ணோட மண் ஆற வரையிலும் இந்த போராட்டம் ஓயாதுடி. நீங்க அபியை விட பணம் அதிகமா சம்பாதிக்கணும், அந்தஸ்தா இருக்கணும் அப்படி நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா அதெல்லாம் தொழில முன்னேறி சாதிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஏமாத்துறது, அடையாளம் அனுப்பி பிரச்சனை பண்றது, இந்த மாதிரிலாம் குலநெறித்தனம் பண்ணக்கூடாது. ஏய், நீ ரொம்ப பேசுற. எனக்கும் அபிக்கும் இருக்கிறது பகை. அவன் அழிக்கிறதுக்கு என்னென்ன திட்டம் போட்டிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. இது எனக்கும் அவளுக்கு இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை. நடுவில் பூந்து நீயா ஒரு கருத்து சொல்லாத. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அடியாளை ஏற்பாடு பண்ணி அடிக்க சொல்றதெல்லாம் அராஜகம் இல்லையா? இது பாரு சங்கீதா, நான் சொல்லிக்கிட்டே இருக்க உனக்கு புரியலையா? இது எனக்கும் அவளுக்கு இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை. அபியை நான் மிஞ்சணும்னா நான் அவளோட பெரிய ஆளாகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ இதுல தலையிடாத. உனக்கு எதுவும் புரியாது. இல்லைங்க, புரியாதுன்னு சொல்லிட்டல்ல, விட்டுரு. எல்லாத்தையும் கண்டுக்காம போயிடு, இல்லைன்னா நிம்மதியா போயிடும். உனக்கு எதுக்கு அந்த சிரமம் சொல்லு? குழந்தை அழுது பாரு, போய் தூக்கி கொஞ்சு. அந்த வேலையாவது ஒழுங்கா செய். போகல உங்க அப்பா இருந்தது விபத்துனால இல்லம்மா, அது ஒரு கொலை. அதை பண்ணது பாஸ்கர்.